ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய கிச்சனில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ஆமாங்க, இந்த மாதத்தோட ஸ்பெஷல். ஆடி மாதம்னாலே அம்மன் வழிபாடு ரொம்ப விசேஷம். ஆடி வெள்ளிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆடி மாதத்தில் வர ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மனுக்கு விசேஷமாக செய்கிற பிரசாதங்களை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். அம்மனுடைய விசேஷ பிரசாதங்கள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. குறிப்பாக ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு கூழ் ஊற்றுதல்ன்றது ஒரு பெரிய திருவிழா. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்டில் ரொம்ப எளிமையான முறையில் நான் செய்கிற இந்த பிரசாதங்களை தான் உங்கள் கூட இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கல்கண்டு பொங்கல். யூஸ்வலாக சர்க்கரை பொங்கலும் அம்மனுக்கு ரொம்ப விசேஷம். அது நம்ம நிறைய பேர் செய்வோம். இந்த கற்கண்டு பொங்கல் பார்த்திங்கன்னா அதுவும் அம்மனுக்கு ரொம்ப விசேஷங்க. இப்போ ஒரு கப்பு அரிசிக்கு நம்ம ஒரு கப்பு கல்கண்டு எடுக்கணும். நான் பெரிய கல்கண்டு ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். டைமண்ட் கல்கண்டு ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். இது ரெண்டும் சேர்த்து செய்யும்போது இந்த பொங்கல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு கப்பு அரிசிக்கு ஒரு கப்பு கல்கண்டு, இதுதாங்க நமக்கு அளவு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு இப்போ எடுத்து அதை ஒரு குக்கரில் போடுறேன். இப்போ நம்ம எடுத்துருக்கிற இந்த ஒரு கப்பு அரிசிக்கு நான் ஒரு கப்பு பால் சேர்க்குறேங்க. நல்லா காய்ச்சின பால் ஒரு கப் சேர்க்குறேன். யூஸ்வலாக ஒரு கப்பு அரிசிக்கு நம்ம 2 கப்பு தண்ணி வைப்போம். இது பொங்கலுங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் குழையணுங்கிறதுனால நான் ஒரு 2.5 கப்பு தண்ணி விடுறேன். ஒரு கப்பு பாலும் 1.5 கப்பு தண்ணியும் விட்டுருக்கேன். ஸோ நம்மளுக்கு இது 2.5 கப் அளவு நான் இதில் வாட்டர் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கல்கண்டை பார்த்திங்கன்னா நல்லா மிக்சியில் போட்டு பவுடரை நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய இந்த சாதம் பார்த்திங்கன்னா பால் தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்ச இந்த சாதம் நல்லா குழஞ்சி பொங்கல் பதத்துக்கு நமக்கு கரெக்டாக இருக்குது. நல்லா குழைவாக குழஞ்சி இருக்குது. இதை ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றி ஸ்டவ்வில் வைக்கிறேங்க. ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த கல்கண்டு இதில் சேர்க்குறேன். இப்போ சாதம் நல்லா இறுகி இருந்தாலும் இந்த கல்கண்டு சேர்த்ததும் நல்ல இலைகளாகும். அது சர்க்கரைன்றதுனால நல்ல இலைகளாகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாதம் நல்ல இலைகளாகி வருது. இதை ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த சாதமும் அந்த கல்கண்டும் ஒன்றா நல்லா கலக்கிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் இதை சிம்மில் வச்சு கிளறி விடலாம். அடுத்து இதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்குறேன். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் அது சேர்க்குறேங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து விடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த கல்கண்டுகள் அழகாக ரெடியாக இருக்குது. இப்போ இதில் நல்லா திராட்சை இதை நெய்யில் நல்லா வறுத்து இதில் நம்ம போடலாம். இப்போ இதில் நல்லா இந்த முந்திரியும் திராட்சையும் வறுத்து இதில் நல்லா போட்டு நல்லா கலந்து விடலாங்க. ரொம்ப எளிமையான முறையில் அம்மனுக்கு விசேஷமான இந்த கற்கண்டு பொங்கல் அழகாக ரெடியாகிருக்கு. இதில் நம்ம சேர்த்துருக்க அந்த கற்கண்டு பால் நெய் இதெல்லாம் சேர்த்து இந்த பொங்கல் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஆடி வெள்ளியில் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மனுக்கு விசேஷமான இந்த பொங்கல் பார்த்திங்கன்னா அழகாக ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடலை பருப்பு லட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு ஒரு விசேஷமான பிரசாதம் தான். இப்போ இதுக்காக நான் கடலைப்பருப்பு 1 கப் எடுத்துருக்கேங்க. 1 கப் கடலைப்பருப்பு, அதே கப் அளவு 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பை நல்லா ஒரு 40 மினிட்ஸ் 30 to 40 மினிட்ஸ் நல்லா இதை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுக்கலாம். இப்போ இந்த பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 40 மினிட்ஸ் நல்லா ஊறி இருக்குது. இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுக்கிறேன். இப்போ நம்ம ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த கடலைப்பருப்பு நான் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுக்கிறேங்க.
இப்போ பார்த்திங்கன்னா இந்த பருப்பு பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்சரில் நான் வந்து இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விடுறேன். தண்ணி சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சர்க்கரையை இதில் சேர்க்கலாங்க. இந்த சர்க்கரையை நல்லா வந்து கரைச்சி விடலாம். இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கொதி வரும். இது பார்த்திங்கன்னா பாகுப்பதம் கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த சர்க்கரை நல்லா கொதித்து ஒரு பிசுபிசுப்பு தன்மையோட இந்த தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகி இருக்கும். அந்த ஸ்டேஜ் வந்து போதும். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்குறேன். ஃபுட் கலர் அவாய்ட் பண்ணுறவன் அவாய்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் இதில் வந்து ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்குறேங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். அடுத்து நான் வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த கடலை மாவை நான் வந்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன வடைகளாட்டம் நான் தட்டி இதில் போடுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வந்து 2 பக்கமும் போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கலாம். இது கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா இந்த மாதிரி உடச்சி போட்டு நான் ஆற வச்சுருக்கேன். இதை வந்து திருப்பியும் நம்ம மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த ஆற வச்சதை திருப்பியும் மிக்சியில் போட்டோம்னா இந்த மாதிரி வந்து நமக்கு கொரகொரப்பாக பவுடர் மாதிரி வரும். சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி இருக்கும். இதை நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஜீராவில் அந்த சர்க்கரை பாகில் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இந்த சர்க்கரை கரைசலில் நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடலாங்க. இந்த சர்க்கரை கரைசலில் கொஞ்சம் நான் வந்து வெண்ணிலா எசன்ஸும் ஏலக்காய் பொடியும் சேர்த்துருக்கேன். அது எடிட்டிங்கில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இதில் வெண்ணிலா எசன்ஸும் நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்தோம்னா இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப இந்த கடலைப்பருப்பு லட்டுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து நல்லா கலந்துட்டு நம்ம வந்து ஒரு 15 நிமிஷம் இதை நல்லா மூடி வைக்கலாம். நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து நெய்யில் முந்திரி திராட்சை நல்லா நெய்யில் வறுத்து இந்த கடலைப்பருப்பு ஜீராவில் ஊறி இருக்கிற அந்த சர்க்கரை ஜீராவில் ஊறி இருக்கிற அந்த கடலைப்பருப்பில் இதை சேர்க்கலாம். அடுத்து இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கற்கண்டும் சேர்க்குறேன். இது எல்லாம் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தாங்க. இதில் கொஞ்சம் கற்கண்டு சேர்த்து இதை வந்து நல்லா வந்து சின்ன சின்ன லட்டுகளாக நல்லா உருட்டையாக பிரித்து எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த லட்டில் நம்ம வந்து சேர்த்துருக்க இந்த வெண்ணிலா எசன்ஸ் ஏலக்காய் தூள் நெய் இதெல்லாம் சேர்த்து இந்த லட்டு வந்து ரொம்ப டேஸ்டியாக இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக இதை வந்து பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய இந்த கடலை பருப்பு லட்டு வந்து ரொம்ப அழகாக ரெடியாக இருக்குது. அம்மனோட விசேஷமான பிரசாதங்களில் இதுவும் ஒன்றுங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மற்ற பிரசாதங்களையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.